சாதிக்க வயது ஒரு தடையில்லை என்பதை நம் கண்முன்னே நிரூபித்து காட்டியிருக்கின்றார் இந்த இளைஞர். யாழ்ப்பாணம் அளவட்டி கும்பளை பிரதேசத்தை சேர்ந்த இவர் தனது சுய முயற்சியினால் சிற்பக்கலை, சித்திரக்கலை மற்றும் செதுக்கல் கலைகள் போன்றவற்றில் தனக்கென்ற ஒரு தனி இடத்தை பதித்து இன்று சிறப்பு வாய்ந்தவராக காணப்படுகின்றார். இவர் தனது ஆரம்ப கல்வியினை அளவட்டி கிழக்கு பாரதி முன்பள்ளியிலே கற்று அதன்பின் 5ஆம் தரம் வரை அளவட்டி அமெரிக்கன் மிஷன் பாடசாலையில் கற்று பின்னர் தனது உயர்தர பாடத்தினை யாழ் அருணோதயா கல்லூரியில் முடித்துக்கொண்டு தற்பொழுது யாழ் பல்கலைக்கழகத்தில் புவியியல் துறையில் திட்டமிடல் பிரிவில் கல்வி கற்று வருகின்றார். சிறு வயதிலிருந்து சித்திரப்பாடத்தில் இருந்த ஆர்வத்தினால் அவருக்கு கிடைத்த குருமார்களின் வழிகாட்டினாலும் இன்று சித்திரப்பாடத்திலும் மற்றும் மரச்செதுக்கல் மற்றும் பிரதிமை ஓவியம் வரைதல் போன்ற கலைகளிலும் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து வருகின்றார் ரொக்சன். இவர் பாடசாலை ரீதியாகவும் தேசிய மட்ட ரீதியிலும் பல தனியார் துறையினர் நடத்திய சித்திர போட்டிகளிலும் பல வெற்றிகளை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ்ச்சங்க உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய எதிர்போல் நட நிகழ்ச்சியில் நமது யாழ் மண்ணில் வளர்ந்து வரும் கலைஞர் ரொக்சன் அவர்களை பற்றி ஒரு பார்வை பார்ப்போம். வாருங்கள். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தர முடியுமா? வணக்கம் சிந்தியன். என்னுடைய பேர் ரொக்சன். நான் அளவட்டியில் இருக்கிறேன். சித்திரன் சம்பந்தமாக சிறு வயதிலிருந்து ஈடுபாடு இருந்ததால் நானாவே சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த மரவேலையில் சரி மற்ற விடயங்களில் சரி எனது ஆசான் சிறிஸ்கந்தமூர்த்தி ராஜாவின் ஆளுகையின் கீழ் நான் என்னால் முடிஞ்ச சிறிய வேலைகளை செய்து வருகின்றேன். பார்த்தோம்னா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், பாடசாலை வாழ்க்கையாக இருக்கட்டும், கணக்க துறைகள் இருக்குது. அதில் குறிப்பாக நீங்கள் சித்திரத்துறையை மட்டும் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இருக்கா? நானே இந்த துறையை தேர்ந்தெடுத்துக்கொண்டேன்டா எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். அதன் அடிப்படையில் எந்த திறமை இந்த துறையில் தான் இருந்திருக்கு. மற்றது நம்மளுடைய திறமையையும் நம்ம செய்கிற தொழிலையும் ஒன்றாக இணைக்கிறவாறான ஒரு துறையை தேர்ந்தெடுக்க அதில் முழு மனதோடு எங்களால் ஈடுபட முடியும், வேலை செய்ய முடியும். அதன் அடிப்படையில் தான் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன். படங்குற பெயிண்டிங்காக இருக்கட்டும், சிற்ப வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆரம்ப காலகட்டம் இதை சொல்லுவீங்க. குறிப்பாக இந்த இதெல்லாம் நான் துவங்கினேன், இதெல்லாம் எனக்கு ஆர்வம் வந்தேன், முதல் படைப்புண்டு அது சம்மந்தமாக இதன் ஆரம்ப கட்டம் பார்க்க நான் 5ஆம் தரத்திலேயே இந்த சின்ன பிள்ளைகளுக்கான இந்த கோல போட்டி மற்றும் ஆர்ட் காம்படிஷன் இது வழியாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுண்டு. அதே சமயத்தில் இப்போ நான் படித்தது சின்ன ஸ்கூல் அமிதா பாடசாலைன்ட்டு. அப்போ அந்த சின்ன ஸ்கூலில் அது ஒரு அவங்களுக்கு என்ன வழி நடத்துகிறதுல அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு. அதையும் தாண்டி நான் அருணோதயாவுக்கு வந்து பிறகு அங்கே இருந்த டீச்சர்ஸ் மாதிரி என்ன வழி நடத்தினாங்க. ஸோ இதுதான் இவ்வளவுதான் வாழ்க்கை பயணத்தில் இப்போ செய்கிறதன்படி நீங்கள் என்னென்ன மாதிரியான வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கீங்க? இப்போ நான் கூட வந்து பூட் டிசைனிங் தான் செய்துட்டு இருக்கேன். அதாச்சு கதவு நிலைகள், அதில் வர டிசைனுகள், இப்போ பூ டிசைன், அன்ன டிசைன், அல்லது தீபநாயகி உருவம். இதையும் தாண்டி இப்போ எங்களோட மக்கள் சாமி உருவங்கள், அதாச்சு இப்போ பிள்ளையார், முருகன் அந்த மாதிரிக்கான உருவங்களை மரத்தில் செதுக்கி அவங்களோட சாமியார கதவுக்கு போடுற கலாச்சாரம் இருக்குது. ஸோ அந்த வேலையிலையும் ஒரு 2-3 வேலையில் செய்திருக்கிறேன். அதோட ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கேன். அதாச்சும் ஒரு ஆள்கிட்ட ஃபேஸ், அதாச்சும் பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்குக்கோ அவங்களோட ஃபேஸை கீறி கொடுக்குறது. இதையும் தாண்டி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ, அப்பா குட்டி தங்கம்மாட காஃப் ரைட் ஃபோட்டோ செய்திருக்கிறேன். இதையும் தாண்டி ஒரு பிள்ளையார் உருவம் ஒரு 1.5 அடி உயரத்தில் க்ளே ஒர்க் செய்திருக்கிறேன். இப்போதைக்கு இவ்வளவு தான் சிலை சம்பந்தமான என்னுடைய அளவு. இந்த வேலை திட்டங்களால் உங்களுக்கு வருமானம் பெறுது, அது எவ்வாறு உங்களுக்கு உதவுது இந்த வாழ்க்கைக்கு? இது நான் பழகிறத தான் பார்க்குறேன். எப்போவுமே நான் இது வேலை இதன் மூலம் வருமானம் என்றாங்களே யோசிக்கிறேன். இதையும் தாண்டி இதில் இருந்து எனக்கு வருமானம் வருகிறது. உண்மையாக சொல்ல போனால் இப்போ நம்ம ஒரு கதவு செய்ய கிட்டத்தட்ட 15,000 தொடக்கம் 20,000 வரையான வருமானம் எனக்கு கிடைக்கும். அப்படி பார்க்க போனால் எனக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தின் மூலம் என்ற படிப்பு செலவும் என்ற தனிப்பட்ட ரீதியான செலவையும் என்னால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ வருமான ரீதியாக பார்த்தோம்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது கூடி அதிக வருமானம் பெறுது, கணக்கு உழைக்கிறான்னு சொல்லணும்னா அதுக்கே இருக்கிற கஷ்டம்ண்டு கொஞ்சம் இருக்குதானே, அது நீங்கள் எதுவும் பிரச்சனை அது சம்மந்தமாக? ஒரு வேலைக்கு ஒருத்தவங்க செய்கிறதுக்கும் இன்னொருத்தவங்க செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் செய்கிற பூட் டிசைனிங் ஒர்க்குன்னு பார்க்க அதில் மேக்ஸிமம் ஃபினிஷிங் நான் எதிர்பார்ப்பேன். அது நான் இது செய்கிற என்ற வேலை இருக்குது, இதில் நான் ஃபுல் எஃபெக்ட் போட்டு செய்வேன். ஸோ மேக்ஸிமம் அவங்க தர சம்பளத்தை விட எனக்கு ஒரு 2 மடங்கு சம்பளம் தான் தேவை. அந்தளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வச்சேன். ஆனால் அவங்க அதை பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் எல்லோரும் செய்கிற மாதிரிக்கு பார்ப்பாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் ஓகே, நம்ம கற்றுக்குறோம். எப்போவுமே ஒரு விஷயத்தை நாம் பணமாக இல்லாமல் அதுலேருந்து நம்ம எவ்வளோ விஷயத்தை கற்றுக்குறோம்ன்ற ஆங்கிள்லாம் நான் செய்துட்டு வரேன்.
அதே தாண்டி இப்போ சீமேந்து ஒர்க்கில் சிற்பம் செய்யக்க சரி, கிளே ஒர்க்கில் சிற்பம் செய்யக்க சரி, அதுகளோட நம்ம கணக்காக டைம் கொடுத்து செய்ய வேண்டியிருக்கும். அப்போக்கு என்ன பிரச்சனைண்டா கூட டஸ்ட்டுகள், மற்றது சீமேந்து நம்ம வெறும் தனி சீமேந்தியை கையில் போட்டு அதை கையால் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியது, கடைசியாக சிலைக்கு மோல்டு அடிக்க பிஓபி கலந்து அடிக்க வேண்டியிருக்கு. அப்போக்கெல்லாம் சரியான கஷ்டம். அது சாதாரண ஆக்களால் அதை தாக்கு பிடிக்கிறது சரியான கஷ்டம். இப்போ இருக்கிற இளைஞர் சமுதாயத்தில் வந்து உங்களோட வயசுக்காரருக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பணும்னு சொல்கிறீங்களா இந்த துறை சம்மந்தமாக, இல்லாட்டி வேறு துறை சம்மந்தமாக? ஆமாம். இப்போ என்ன விடயமெண்டா, இப்போ ஒரு துறையில் நமக்கு அந்த திறமை இருக்குன்னா அந்த திறமைக்கு ஏற்ற வேலையை நம்ம தான் தேடிக்கொள்ளணும். அதையும் தாண்டி இப்போ நம்மளோட நாட்டை பொறுத்தவரையில் இப்போ தொழில் வாய்ப்புன்றது சரியான குறைவு. இப்போ டிகிரி எடுத்து நம்ம அடுத்த கட்ட தொழில் வாய்ப்புக்கு போகைக்க அது சரியான கஷ்டம். நிறைய பேர் வழியில் இருக்காங்க டிகிரியோட. அப்போ இங்கே என்ன பார்க்கப்படுதுண்டா, தனிப்பட்ட திறமை, உன்னோட என்ன தனித்திறமை இருக்குது, உன்னால் என்னத்தை செய்யலும் அப்படின்ற ஆங்கிளில் பார்க்க இந்த துறை சரி வேறு துறை சரி, அதில் நாம் நம்மளை வளர்த்துக்கிட்டே போகணும். மேக்ஸிமம் நாம் வளர்ந்துக்கிட்டே போய்க்க அதில் வர சின்ன சின்ன வேலையோ சம்பளம் இல்லாத வேலையோ செய்ய தான் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரும். இப்போ அதையும் தாண்டி உங்களோட திறமையை வளர்த்துட்டு போய்க்க ஒரு கட்டத்தை தாண்டி நீங்கள் ரீச் ஆவீங்க. உங்களை வெளி உலகத்துக்கு உங்களால் காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வயசு பருவத்திலேயே உங்களுக்கான துறையை தேர்ந்தெடுத்து அதில் உங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு போனீங்கன்னா உண்மையிலேயே சக்ஸஸ் ஆக முடியும். இந்த வேலை வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாளாக செய்து கொண்டிருக்கீங்க? இதுக்கு நான் சரியான டைம் சொல்லல. அது ஏனெண்டா நான் யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்கிற பார்ட் டைம்லாம் இது செய்கிறேன். இப்போ தொடங்கி ஒரு 10 நாளைக்கிட்ட நான் இதில் 1 hour ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லலாம். மற்றபடிக்கு சரியான டைம் சொல்லலை. இப்போ நம்ம இந்த டைம் கவர் பண்ணி செய்கிறது ஃபுல் டே நான் இதே ஒர்க்காக இருந்து செய்வேனா என்றால் அப்படியும் ஒரு 3 நாள் நல்லா இது பகுதி நேர வேலையாக முடிச்சு கொண்டிருக்கீங்க. ஆமாம். அப்போ இதுக்கான பலகை என்ன மாதிரி தேர்வு செய்கிறீங்க? பல இந்த உறுதித்தன்மை அதெல்லாம் செக் பண்ணி? ஆமாம். இப்போ நார்மலாகவே மரத்தின் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது தானே. இப்போ அதன் அடிப்படையில் இது வேப்பம் பலகை. ஸோ வேப்பம் பலகை இது உறுதியான பலகை தானே போகும். இப்போ இந்த வேலையை வந்து நீங்கள் பகுதி அளவில் செய்து கொண்டு கணக்கு பிரச்சனை எதிர்நோக்கிங்க, எப்படி அதெல்லாம் சமாளிக்கல? ஆமாம். இப்போ இதை நம்மளுக்கு ஆர்டர் திரைக்கே அவங்க ஒரு டைம் ஒன்று தருவாங்க. இப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னா நம்மளால் அதை முடிச்சு கொடுக்கலாம் இருக்கும். ஏன்னா நம்ம படிப்பையும் பார்க்கணும், அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸையும் பார்க்கணும். அதையும் தாண்டி தான் நமக்கு இருக்க ஃப்ரீ டைம் பண்ணுற மேக்ஸிமம் வாக்கிக்க நைட் டைம்லாம் கூட நேரம் ஒர்க் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி உருவங்களை நம்ம நைட் டைம் ஒர்க் பண்ணிக்க லைட்டிங் பிரச்சனை வரும். ஏனெண்டா இது ஃபேஸ் தானே. ஸோ எக்ஸ்பிரஷனோட வரைக்க நம்ம அதில் சின்னதாக ஒரு பக்கத்தை நாம் எடுத்துட்டோம்ன்றாலும் இந்த பலகையை ஃபுல்லாக நம்ம மாற்றி ஆகணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. சமுதாயத்தில் வந்து சாதிக்கிறதுக்கு வயது என்பது தடையே இல்லை. இந்த வயதுக்காரர் தான் இப்படி சாதிக்கணும், அனுபவசாலி தான் சாதிக்கணும்னு இல்லாமல் இந்த ஒரு சிறு வயதிலேயே தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடாக காட்டி வரும் இளைஞருக்கு மிகவும் வாழ்த்துக்கள் எமது சார்பான எமது தமிழ்ச்சங்க நேயர்கள் சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது PS சிந்து. நன்றி.